ஜனநாயகத்துக்கு அழகு இல்லை. அது உங்களுக்கு இந்த நாடு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, மக்களுக்கான ஆட்சி நிறுவுகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்ட நாடு. அதிகாரம் மக்களுக்கு, அதுதானே மக்களாட்சிங்கிறது. மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை நிறுவுகிறது பேர் தானே மக்களாட்சி. அப்படி மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி தானே திமுக ஆட்சி. அப்ப அந்த மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம், இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் RN ரவிக்கு எப்படி வருது? இந்த நாட்டில் ஒரு அமைப்பு இருக்கு. மக்களாட்சியின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்வு செஞ்சாங்களா? அப்ப அது மக்களாட்சியா? குடியாட்சியின் குடிமக்களின் ஆட்சி, குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது. இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு பாரு. மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள், அவர்கள் வசதிக்கேற்ப ஒருவரை.